அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். தளிர் குழுமத்தின் மலரும் மகளிர் 9 உங்கள் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என் தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதலில் வணக்கம் கூறிக்கொண்டு, 8 தொகையும் ஏந்திலர் பார்வையும் 3 இன்று நாங்கள் இணைந்துள்ளோம். இந்த அனைத்து ஏந்திலியர்களுக்கும் இந்நேரத்திலே முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இத்தகைய ஒரு தளத்தினை எங்களுக்கு அமைத்து தளிர் நிறுவனம், அதாவது குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிர்வாகம், இப்போது பெரியவர்களுக்காக வளர்ந்தவர்களுக்காக எங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தும் நோக்கோடு நாங்கள் பழமையான அந்த இலக்கியங்களை புரட்டி பார்க்கின்ற அந்த உயர்ந்த நோக்கோடு இந்த தளத்தினை எங்களுக்கு தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த தளிர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களை இத்தளத்திற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அவருடன் இணைந்து துணை நிறுவனராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணை நிறுவனர் சுனா சுதாகரன் அம்மையார் அவர்களையும் அன்போடு இத்தளத்திற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இன்று 8 தொகையில் சிறப்பான பக்கங்களை தங்கள் கருத்துக்களால் புரட்டி பார்த்து எங்களை நயக்க வைக்க வந்திருக்கின்ற இன்றைய கருத்தாளர்கள் ஆசிரியர் ராஜினி முருகமூர்த்தி அவர்களையும், சுகுணா சுதாகரன் அவர்களையும், ஆசிரியர் சுகுணா சுதாகரன் அவர்களையும் அன்போடு இத்தளத்திற்கு வரவேற்று மகிழ்கின்றோம். எங்களுக்கு தொழில்நுட்பத்திலே உதவி புரிந்து எப்போதும் கைகோர்த்து கொண்டு நிற்கின்ற எங்களுடைய ஆசிரியர் ஆதித்யப்பரானந்தன் அம்மையார் அவர்களையும் இத்தளத்திற்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். 8 தொகையில் முதலாவது கட்டம் 2வது கட்டங்களை அழகாக புரட்டி பார்த்து நயக்க வைத்த அத்தனை ஆளுமைகளையும் இலக்கிய பேர் ஆளுமைகளையும் இந்நேரத்திலே வருக வருக என்று வரவேற்று இந்த தளத்தை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் எங்களுக்கு நல்லவற்றையும் அதிலே நாங்கள் எவற்றை விட வேண்டும் என்ற தீயவற்றையும் எங்களுக்கு சுட்டி காட்டி எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் ஆளுமைகளையும் அன்பு உள்ளங்களையும் நண்பர்களையும் அன்போடு இத்தளத்திற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். உண்மையிலேயே இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலக்கியம் சுவைக்க சுவைக்க சுவை தரக்கூடியது, சொட்ட சொட்ட அதில் கவி நயம் தரக்கூடியது. அத்தகைய ஒரு பழமையான அந்த இலக்கியத்தை நாங்கள் புரட்டி கொண்டிருக்கின்றோம் என்றால் உண்மையிலேயே அது அத்தனை இதற்குள் இணைந்து எங்களுடைய பயணிக்கின்ற அத்தனை என்னுடைய பெருமையாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடைய இந்த மகளினுடைய 8 தொகையும் ஏந்திழையர் பார்வையர் 3 இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற இன்று கருத்துரையாளர்களாக வருகை தந்திருக்கின்ற இருவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது 8 தொகையினுடைய மிக முக்கியமான 2 நூல்கள், அகநானூறு புறநானூறு. உண்மையிலேயே அந்த 2ஐயும் புரட்டினால் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கும். எங்களுடைய பழந்தமிழர்களுடைய வாழ்வியல் கண்ணாடி என்று கூட சொல்லலாம். அத்தகைய அருமையான அந்த அற்புதமான நூல்கள் 2ஐயும் புரட்டி புரட்டி பார்த்து எங்களுக்கு திரட்டி தர வந்திருக்கின்ற இருவரையும் எங்களுடைய ராஜினி முருகமூர்த்தி ஆசிரியர் அவர்களையும் சுகுணா சுதாகரன் ஆசிரியர் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இப்போது நாங்கள் எங்களுடைய அந்த 8 தொகை நூல்களான அகநானூறுக்குள் செல்வோம். இன்று அழகாக அகநானூறினுடைய எங்களுக்கு மிகவும் சுவையாகவும் நயமாகவும் தர வருகிறார் ராஜினி முருகமூர்த்தி அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் மூலம் நாங்கள் அகநானூற்றினை நயப்போம். வாருங்கள் அம்மா. மன்னிக்க வேணும், புறநானூறு. மன்னிக்க வேண்டும். புறநானூற்றினை மிக எங்களுக்கு அழகாக தர வந்திருக்கின்ற ராஜினி முருகமூர்த்தி. வாருங்கள் அம்மா. ஆசிரியர் ராஜினி முருகமூர்த்தி அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். உங்கள் மூலமாக நாங்கள் புறநானூற்றின் பக்கங்களை ரசித்துக் கொள்வோம், நயந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். 8 தொகையும் ஏந்தலியர் பார்வையும் என்ற இந்த நிகழ்வுக்கு இன்று தலைமை தாங்கி இனிதே நடாத்தி கொண்டிருக்கும் தமிழ் மகள் சகோதரி தமிழ் மாமணி ரதி கமலநாதன் அவர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். தமிழ் வளர தளிரெனும் நிறுவனத்தை நிறுவி தமிழ் சிறார்கள் தமிழ் பெண்களின் தமிழ் மொழி ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் பொருட்டு பல இலக்கிய நிகழ்வுகளை
சிறப்புற நடாத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். எட்டு தொகையும் ஏந்திலியர் பார்வையும் என்ற அழகிய தலைப்பில் எட்டு தொகை நூல்களை ஏற்கனவே அழகாக தங்கள் பார்வையில் கூறி சென்ற தமிழ் ஆளுமைகளான சகோதரிகள் வனஜா உதயகுமாரன், கார்த்திகா கபிலனுக்கும் அன்பு நண்பிகளான பூங்கோதை ஸ்ரீகரன், ஆதி தற்பரானந்தனுக்கும், மேலும் என்னை தொடர்ந்து அகநானூறு பற்றி கேட்போர் அகம் மகிழ கூற வரும் அன்பு தோழி கவிஞர் சுகுணா சுதாகரனுக்கும் என் அன்பான வணக்கம். உங்கள் அனைவரது ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு சங்க தமிழனின் உயரிய வாழ்க்கையை கூறும் 400 பாடல்களை கொண்டமைந்த புறநானூற்றில் என் பார்வையை பதிக்கிறேன். புறநானூறு சங்ககால இலக்கியங்களான எட்டுத்தொகை 10 பாட்டில் 8 தொகையில் சங்ககால மக்களின் புற வாழ்க்கையை சொற்சுவை பொருட்சுவையோடு அழகுற படம் பிடித்து காட்டும் 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல்தான் புறநானூறு. உலக மொழிகளிலே எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் உண்டு. ஆனால் நம் தமிழ் மொழியோ எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமல்லாது வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த உன்னதமான மொழி. தொல்காப்பியத்தில் தமிழரது வாழ்க்கை இலக்கணம் 2 வகையாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என பிரிக்கப்பட்டுள்ளது. அக வாழ்க்கை என்பது அக்கால மக்களின் காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை பற்றி கூறுவது. புற வாழ்க்கை என்பது அம்மக்களின் வீரம், கொடை, ஒழுக்கம், கல்வி போன்றவற்றை கூறுவது. சங்ககால மக்களின் புற வாழ்க்கையை, அதாவது அவர்களின் வீரன் செறிந்த வரலாறுகள், தங்களை நாடி வந்தோருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கொடை சிறப்பு, அக்கால மக்களின் நற்பண்புகள், நல்லொழுக்கங்கள், சங்ககால மக்களின் கல்வி சிறப்பு என்பவற்றை புறநானூற்று செய்யுட்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்கள் பலரால் பல காலங்களில் பல சூழ்நிலைகளில் பாடப்பட்ட புறப்பொருள் பற்றிய தொகுப்பான இந்த சங்க நூலை தொகுப்பித்தோர் யார் என்று தெரியவில்லை. 157 புலவர்கள் புறநானூற்றில் 386 பாடல்களை பாடியுள்ளனர். இவர்களில் 142 ஆண்பாற் புலவர்களும் 15 பெண்பாற் புலவர்களும் உள்ளனர். இவற்றில் 12 பாடல்களை பாடியவர்களின் பேர் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. ஆசிரியப்பாவால் அமைந்த இந்த 400 பாடல்களில் 138 பாடல்கள் 43 மூவேந்தர்களை பற்றியும், 141 பாடல்கள் 48 குறுநில மன்னர்களை பற்றியும் பாடப்பட்டுள்ளது. மிகுதி 121 பாடல்கள் பாடப்பட்டவர்களின் பெயர்கள் இன்று வரை தெரியவில்லை. இப்பாடல்கள் 4 அடி முதல் 40 அடி வரை காணப்படுகிறது. பல புலவர்களாலும், புரவலர்களாலும், அரசு குல பெண்களாலும், அந்தணர்களாலும், பல வகை தொழில்கள் செய்யும் பலதரப்பட்ட மக்களாலும் பாடப்பட்ட இந்த புறநானூற்று செய்யுட்கள் படிப்போர் யாவருடைய உள்ளத்தையும் தன்வசப்படுத்தக்கூடியன. இச்செய்யுட்களால் மிகவும் கவரப்பட்ட ஜி.யு. போப் அவர்கள் இந்நூலை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்நூலின் சிறப்புக்கு ஒரு உதாரணமாக உள்ளது. புறநானூற்று பாடல்கள் ஒவ்வொன்றுமே அற்புதமானவை. அவற்றுள் என் மனதை கவர்ந்த சில பாடல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படும் பாடல் வரிகள், அனைவராலும் தேடப்படும் பாடல் வரிகள். ஆம், தமிழகத்தில் எங்கோ ஒரு சிறிய கிராமம் பூங்குன்றம். அங்கே பிறந்து வளர்ந்த கனியன் பூங்குன்றனார் என்னும் புலவரின் இந்த புறநானூற்று பாடலின் முதலில் 2 வரிகளும் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு தங்க தகட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது என்றால் இப்பாடலின் சிறப்புக்கு நிகரேது. ஜாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் புறதரவாரா என தொடர்ந்து செல்லும் இந்த 192வது பாடலில் புலவர் உலகுக்கு தமிழனின் உயர்ந்த நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் எடுத்து கூறியுள்ளார். உலக மக்களை ஒன்றுபடுத்தும் தாரக மந்திரம் இவ்வரிகள். இன்று நம் இனம் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்றது. வாழும் நாம் உலக மக்கள் அனைவருடனும் அன்போடும் உறவு பாராட்டி வாழ வேண்டும் என
எத்தனையோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் நமக்கு நல்லதொரு அறிகுறியை புலவர் கூறி சென்றுள்ளார். இந்த வரிகளை மேற்கோள் காட்டி பேசி வரும் பேச்சாளர்கள் எண்ணிக்கை எண்ணில் அடங்கா. தொடர்ந்தும் புலவர் தீதும் நன்றும் புறத்தர வாராயன உலகியல் தத்துவங்களை பாடி மனித வாழ்க்கையை ஒரு நல்லொறிக்குள் கொண்டு வரும் பணியை செய்துள்ளார். இப்பாடல் வரிகள் உலக மக்கள் அனைவராலும் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான தத்துவங்களாக விளங்குகின்றன. அடுத்து 101 ஔவையார். பாடல் 101 ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் விருந்தோம்பல் சிறப்பை புலவர்களுக்கு பரிசில் கொடுக்கும் சிறப்பையும் அதியமான் மீது அவர் கொண்ட நம்பிக்கையும் இந்த பாடலை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. ஔவையாரும் அதியமானும் இருவருக்கும் இடையான நட்பின் ஆழம் நாம் யாவரும் அறிந்த ஒன்று. ஒரு நாள் செல்லலாம், இரு நாள் செல்லலாம், பன்னாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோள் அணிபூன் அணிந்த யானை இயல்தேர். ஒரு நாள் அல்ல, இரு நாட்கள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து பலரோடு நாம் சென்றாலும் அதியமான் முதல் நாள் போலவே விருந்தினரை உபசரிக்கும் பண்புள்ளவன் என்று அவனது விருந்தோமல் பண்பையும் அவன் புலவர்களுக்கு கொடுக்கும் பரிசில் எந்த ஐயமும் தேவையில்லை, அது நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பாடியிருப்பதன் மூலம் நாம் அக்கால மன்னர்களின் விருந்தோம்பல் பரிசில் வழங்குதல், மன்னர்கள் மேல் புலவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, புலவர்கள் மேல் மன்னர்களுக்கு இருந்த அன்பு என அக்கால மன்னர்களதும் புலவர்களதும் ஓர் ஆரோக்கியமான தூய்மையான உறவு நிலையை இப்பாடல்களிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் இன்னும் ஒரு பாடல் புறநானூற்றில் வருகிறது. புறநானூற்று பாடல்களில் ஔவையாருக்கும் கபிலரும் இரண்டு பேருமே அதிகளவான பாடல்களை பாடியுள்ளனர். ஔவையார் தன் நண்பனான அதியமானின் விருந்தோம்பல் சிறப்பை பாடியது போலவே கபிலர் தன் உயிர் நண்பனான பாரியின் கொடை சிறப்பை பாடும் இந்த பாடல் இகழ்வது போல புகழும் முறையில் பாடப்பட்டுள்ளது. புறநானூற்றில் 107வது பாடல் இந்த பாடல். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்ல மாரியும் உண்டு நீண்டு உலகு புறப்பதுவே. புலவர்கள் எல்லோரும் பாரி பாரி என்று அவனையே புகழ்கிறார்கள். இவ்வுலகை காக்க மாரியும் உண்டு, உலகை காக்க மலையும் இருக்கும் போது மலையை புகழாது ஏன் பாரியை மட்டும் புகழ வேண்டும் என இகழ்வது போல் பாரியின் கொடை சிறப்பை புகழ்ந்து பாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. சங்ககால மன்னர்களின் கொடை சிறப்பை கூற இதைவிடவும் ஒரு சிறந்த பாடல் இருக்குமா என்பது சந்தேகமே. மேலும் புறநானூற்று பாடல்களை நாங்கள் பார்க்கும்போது புறநானூற்று பாடல்களின் உயிர் நாடியே வீரமும் கொடையும் தான். சங்க கால மக்களின் வீரத்தை புகழ்ந்து பாடிய புலவர்கள் அக்கால பெண்களின் வீர உணர்வையும் சிறப்பாக பாடியுள்ளனர். சங்க கால வீர தாய்மாரின் வீரத்தை நாம் இன்று கேட்கும் போது மெய் சிலிர்க்கும். பாடல் 277 ஒரு வீரத்தாய். இந்த தாய் நீண்ட காலம் பிள்ளை இல்லாது இருந்து அவளது முதுமை பருவத்தில் ஒரு பிள்ளையை பெற்றாள். அப்பிள்ளை காலை பருவம் அடைந்ததும் நாட்டிலே போர் மூல தாயிடம் ஆசி பெற்று போர்க்களம் செல்கிறான். போர்க்களத்தில் ஒரு ஜானையுடன் போர் செய்து இறுதியில் ஜானையை கொன்று தானும் வீரமரணம் அடைகிறான். இந்த செய்தியை கேட்டதும் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் துன்பத்தில் நிலை குலைந்திருப்பாள். ஆனால் இந்த வீரத்தாய் களிறு எறிந்து பட்டணன் என்னும் உவகை ஈன்ற ஞான்றில் பெரிதே என தன் பிறவி பயனை பெற்றது போல் பெரும் மகிழ்வடைந்தாள் என்று புலவர் கூறுகிறார். இத்தகைய வீர மாய்மாரின் இந்த உணர்வினைத்தான் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என படம் பிடித்து காட்டியுள்ளார். மேலும் சில பாடல்களை நாங்கள் பார்க்கும்போது புறநானூற்றில் மகன் வீரமற்றவன் என்பதை பிறர் கூற கேட்டு தன் மார்பினை அறுத்தறிய முயன்றதும் வீரமகனை பெற்ற தன் வயிற்றை புலி இருந்த குகையின பெருமையோடு கூறி மகிழ்ந்ததும்
ஒரு பெண் போரிலே தன் தந்தையை இழந்து, பின் கணவனை இழந்து, வீட்டுக்கு ஒரு மகன் போருக்கு தேவையை அறிந்து வேலை கொடுத்து தன் சிறிய மகனையும் போர்க்களம் அனுப்பி வைத்த வீர உணர்வை அன்றைய தமிழ் பெண்கள் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீரம் ஒன்றும் நம் இனத்திற்கு புதிதல்ல. நாம் வீரம் விளைந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள். ஆயிரம் மாவீரர்களையும் வீர தாய்மார்களையும் கண்ட மண். சங்க கால வீரத்தை பாடல்களில் கண்டோம். தமிழ் மண்ணின் வீரத்தை நேரில் கண்டோம். வீரம் ஒன்றும் இனத்திற்கு புதிதல்ல என்று புறநானூற்று பாடல்கள் மூலம் திட்ட தெளிவாக தெரிகிறது. இந்த புறநானூற்று பாடல்களில் அக்கால மக்கள் ஒவ்வொருவரும் தமது கடமையை உணர்வோடு செய்து வந்ததை, உணர்வோடும் அதே பொறுப்புணர்வோடு செய்து வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. 312வது பாடலில் ஒரு மரக்குடி தாயின் கூற்றாக இந்த பாடல் வருகிறது. இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முருகி களுறு எறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே. இப்பாடலில் சங்ககால சமுதாயமானது ஒரு பொறுப்புள்ள கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறது என்பது தெரிகிறது. மேலும் 277வது பாடலிலும் இந்த 312வது பாடலிலும் வரும் சான்றோன் என்ற சொல் வீரனையை குறித்து நிற்கிறது. இதற்கு காரணம் சங்க கால பண்டை தமிழர் நாகரிகத்தில் காதலும் வீரமுமே முக்கியத்துவம் பெற்றிருந்தமையால் சான்றோன் என்றால் அன்று வீரனையை குறித்து நின்றது. அதே போல் சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த திருக்குறளில் வரும் சான்றோன் என கேட்ட தாய் என்பதில் வரும் சான்றோனும் வீரன் என்பது என்ற பொருளிலேயே கூறப்பட்டுள்ளது. ஆனால் நாம் தற்காலத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்தோன் என்ற பொருளில் சான்றோனை பயன்படுத்துகிறோம். காலம் நம் வாழ்க்கையில் மட்டுமல்ல, சொற்களின் பொருளை கொள்ளும் முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் வருகின்றது. அடுத்து ஒரு பாடல், புறநானூற்று பாடல்களில் 112வது பாடல், என் மனதை தொட்ட பாடல். தம் நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பாரி மகளிர் பெரிதும் மனங்கலங்கி பாடிய கையறு நிலை பாடல். கையறு நிலை பாடல் என்பது நாட்டார் பாடல்களில் வரும் ஒப்பாரி பாடல்களுக்கு இணையானது. ஒப்பாரி பாடல்கள் பாமர மக்களின் குரல், கையறு நிலை பாடல்கள் கற்றறிந்து புலவர்களின் குரல். ஒப்பாரி பாடல்களில் பாடப்பெற்றவர் யாராகவும் இருக்கலாம். ஆனால் கையறு நிலை பாடல்களில் பாடப்பெற்றவர்கள் அரச புறத்தவர்களே. இறந்தவர்களுடன் தம்மை இணைத்து தாம் உறவு நிலையை கூறி இறந்தவர்களின் பெருமையையும் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையும் பாடும் முறை ஒப்பாரி பாடல்களின் முக்கிய அம்சமாக உள்ளன. இந்நிலையில் புறநானூற்று கையறு நிலை பாடல்களிலும் இந்த நிலை புறநானூற்று கையறு நிலை பாடல்களிலும் காணப்படுகிறது. புறநானூற்றில் 50 கையறு நிலை பாடல்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். மூவேந்தர்களால் வஞ்சகமாக கொல்லப்பட்ட மன்னன் பாரியின் பெண்களான அங்கவியும் சங்கவையும் தம் தந்தையினை இழந்த பிரிவு துயரில் பாடிய பாடல். அட்டை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையோம் குன்றும் பிறர்கொளார், இட்டை திங்கள் வெண்ணிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. சென்ற மாதம் முழு நிலவு வந்த போது தந்தை எம்முடன் இருந்தார். எமது மலையையும் மற்றவர் கொள்ளவும் இல்லை. ஆனால் இன்றைய இந்த வெண்ணிலவின் போது தந்தையையும் இழந்து எமது குன்றுகளையும் அதாவது நமது நாட்டையும் இழந்து நாம் தவிக்கிறோம் என்று வேதனையுடன் பாடியுள்ளனர். தமது நெருங்கிய உறவுகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடலை படிக்கும் போது ஒரு இனம் புரியாத வேதனை அவர்கள் மனதில் வந்து செல்லும். அவ்வளவுக்கு ஒரு தந்தையை இழந்த பிரிவு துயரை உணர்வு பூர்வமாக பாரி மகளிர் இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. புறநானூற்று பாடல்களில் எனக்கு பிடித்த மிகவும் ஒரு நல்ல ஒரு பாடல் இந்த பாடல் தான். இந்த புறநானூற்று பாடல்களிலே சங்க கால மக்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனர் என்பதை நான் பார்த்த இந்த 5-6 பாடல்களிலேயே தெளிவாக தெரிகிறது.
என்றால் மிகுதி பாடல்களில் வாழ்விய நுணுக்கங்கள் எவ்வாறு சிறப்பாக கூறப்பட்டிருக்கும் என்பது ஒரு நிச்சயமானது. ஆம், புறநானூறு சங்க காலத்தின் கண்ணாடி. சங்க கடலில் கண்டெடுத்த அழகிய முத்துக்கள் 400 எடுத்து கோர்த்த ஒரு முத்து மாலைதான் புறநானூறு என்னும் இந்த இலக்கியம். தனக்கு இணையில்லா புறநானூறு பற்றி எனது பார்வையை தமிழ் ஆளுமைகளான உங்களுடன் இணைந்து பார்க்க எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய நிறுவனருக்கும் அவருடன் கைகோர்த்து தமிழ் வளர்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பாக புறநானூற்றினை மிக அழகாக நகர்த்தி சென்றீர்கள். அந்த நீங்கள் எடுத்து சொன்ன ஒவ்வொரு பாடலுமே உண்மையிலேயே எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒவ்வொரு பாடலும் தான். இந்த நீங்கள் எடுத்துக்காட்டாக கூறிய இந்த 4-5 பாடல்களே இப்படி என்றால் மிச்சமுள்ள பாடல்கள் எவ்வாறு இருக்கும்? நிச்சயமாக அத்தனையுமே அற்புதமானதுதான். எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாகத்தான் இருந்தது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் மாற்றம் ஒன்றுதான், உண்மையிலேயே மாற்றங்கள், சில சொற்கள் மாற்றங்கள் தான், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஏதோ ஒரு வகையிலே பின்னி பிணைந்து நாங்கள் சங்க காலத்துடன் ஒட்டி கொண்டுதான் இருக்கின்றோம். நீங்கள் கூறிய பாடல்கள் எங்கள் தாயகத்தையும் இணைத்து கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக அது எல்லோருடைய மனங்களையும் தொட்டு செல்லும். நிச்சயமாக இந்த பாரிமகளிருடைய பாடலும் எங்களுடைய தாயக பின்னணியுடன் நாங்கள் இப்போது எண்ணி பார்க்கும் போது அன்றைய நிலையும் எங்களுடைய நிலையும் அப்படியேத்தான் இருந்திருக்கின்றது. எனவே இந்த சங்ககால இந்த புறநானூற்றுடன் எங்களது புறநானூற்றையும், அதாவது எங்களுடைய ஈழத்து வீரம் புதிய புறநூறாக இங்கு பயணமித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு சிறப்பான புறநானூற்றினை இங்கு எடுத்து இவ்வளவு அழகாக விளக்கி இருந்தீர்கள். வாழ்த்துக்களமா. உங்களுடைய வளர்ச்சி மேலும் வளர வேண்டும். எங்களுடன் தொடர்ந்து பயணிங்களம்மா. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு என்று உங்களை மேலும் வாழ்த்திக் கொண்டு அருமையான நன்றியம்மா, நன்றி. புறநானூற்றினுடைய அழகான பக்கங்களை புரட்டி பார்த்தோம், நாங்கள் நயந்தோம். உண்மையிலேயே இன்னும் பல இருக்கின்றது. ஒவ்வொரு பாடல்களை எடுத்தாலும் அவ்வளவு அழகாக இருக்கும். அதே போன்றுதான் எங்களுக்கு அக வாழ்க்கையை சொல்லுகின்ற அகநானூறு, அதுவும் ஒரு அற்புதமானதுதான். புறநானூறு ஒரு பக்கம் எங்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய கொடையையும் அற உணர்வுகளையும் விருந்தோம்பலையும் ஆட்சி சிறப்பையும் நாகரிகத்தையும் பண்பாடுகளையும் ஒரு பக்கம் கூறிக்கொண்டு நிற்கும். இங்காலே அக வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக, இன்னும் இனிமையாக அகத்துக்குள் புகுந்து அந்த காதல் உணர்வுடன், அந்த எல்லோருக்குமான அன்பு உணர்வுடன் இங்கு பயணமித்து வருகின்றது. இதோ அகநானூற்றை எங்களுக்கு அழகாக விரித்தி தர வருகின்றார் ஆசிரியர் சூலா சுதாகரன் அவர்கள். வாருங்களம்மா, உங்கள் வாயிலாக அகநானூற்றை நாங்களும் சுவைப்போம், நயப்போம். வாருங்களம்மா. நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் அனைவருக்கும். தலை நிறுவனம் பிரித்தானியா அள்ளி வழங்கும் மலரும் மகளிர் 9 8 தொகையும் ஏந்தலியர் பார்வையும் 3 காலடி பதித்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தலைமைக்கு ஓர் வணக்கம். சிறு வார்த்தையில் ஒன்றே ஆளும் சக்தி என்பார், அன்பு ஒன்றே ஆளும் சக்தி என்பார், தன்னலமற்ற சேவைதனில் தன்னிறைவு கொண்டவரே, முன்னேறி நாம் செல்ல முதல்வராய் நம்முள்ளே, முன்னேறி நாம் செல்ல முதல்வராய் நம்முள்ளே, கன்னி தமிழாலே காசினியை ஆள்பவளே, உன் தாழ் பணிந்து தலைமையாக இன்று கண்டமைக்கு அகமம் மகிழ்ந்து உமக்கு வணக்கம் தருகின்றேன் அம்மா. வணக்கம். நன்மை தந்தவர்க்கு ஓர் சிறு வணக்கம். களமது நமக்காய் தரமுடன் தந்து வளமது பெருக்கும் வண்ட தமிழிச்சி அக்காட்சி. களமது நமக்காய் தமிழுடன் தந்து வளமது பெருக்கும் வண்ட தமிழிச்சி அக்காட்சி. உளமதில் ஊன்றிய அன்பு சீராய் பெருகிட, உளமதில் ஊன்றிய அன்பு சீராய் பெருகிட, தாம் அகற்றி நிற்கும், தாம் ஆற்றி நிற்கும் அற்புத பணிக்கு கால் பணிந்து வணக்கம் தருகின்றேன். வணக்கம் அக்காட்சி. களமதை எமக்காய் தரமுடனாலும் இளமலம் கொண்ட இனிய தோழியாதி, இள மனம் கொண்ட இனிய தோழியாதி, உளமதில் நாளும் உலாவரும் சகோதரியாய் ஆதியே உமக்கோர் வணக்கம். இலக்கிய சுவையை இலக்கணம் புகட்டி
இலக்கிய சுவையை இலக்கணம் புகட்டி திலகமாய் வைக்கும் திறமிகு நாட்பிராஜி பலதும் பத்தும் பங்கும் கூட்டி நலம்பட புறநான் ஒரு நமக்காய் தந்தவளே வாழ்த்தி வணங்குகின்றேன் அம்மா. தளமதில் எம்மோடு வலம் வரும் அத்தனை உறவுகளுக்கும், இங்கே கூடியிருக்கும் மனஜா அக்காவுக்கும், தமிழ் உறவுகளுக்கும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செல்லுகின்றேன் என் பகுதிக்குள். இங்கு நாங்கள் பார்த்தோமே ஆனால் 8 தொகை என்கின்ற இந்த சங்க இலக்கிய நூல்களிலே எனக்கு முன்னர் புறநானூறு பற்றி அழகாக ராஜியம்மா இங்கே கூறி சென்றிருந்தார். இங்கே நான் கூற வருவது என்னவெனில், கடைச்சங்க காலத்திலே, சங்க காலங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் 3 சங்கங்களாக சங்க காலத்தினை பிரித்திருக்கின்றோம். அந்த வகையில் கடைச்சங்க காலத்து சங்க இலக்கியங்களில் ஒன்றான இந்த 8 தொகைக்குள் இருக்கின்ற இந்த அகநானூரை பற்றித்தான் நான் உங்களோடு கூற வருகின்றேன். பெருந்தமிழ் பனுவல் வகைக்குள் 8 தொகையில் ஒன்றாய் உலக நிகழ்ச்சிக்கு இன்றியமையாதது எல்லோருக்கும் தெரியும் ஒரு இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கைக்கு தலைவனும் தலைவியும் நிச்சயமாக அங்கே ஒரு பாடப்படுகின்றவர்களாக அல்லது அவர்களை ஒரு கதாபாத்திரங்களாக கொண்டுதான் இந்த அகநானூறு அங்கே புனியப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அங்கே அந்த தலைவனின் தலைவிக்கும் காட்டப்படுகின்ற மிக மிக முக்கியமானது ஒன்று ஒற்றுமை. அந்த ஒற்றுமைப்பட்டு ஒழுகற்குரிய விழுமிய பேரன்பின் பயனாகிய இந்த பகுதியை நன்கு விளக்கும் 400 அகவற்பாக்களை உடையதோர் அகத்திணையினை கொண்ட ஒரு நூல்தான் இந்த அகநானூறு. அந்த வகையில் அந்த அகநானூறு பற்றி நான் உங்களுக்கு என்னால் இயன்றவரை கூற இருக்கின்றேன். எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற போது தமிழ் மொழியின் சிறப்பையும் பெருமையையும் எடுத்து காட்டுவதில் இந்த சங்க இலக்கியங்கள் முன்னுக்கு நிற்கின்றது அல்லது முதன்மை பெறுகின்றது என்று சொன்னால் அது உண்மையில் வியப்பதற்கில்லை, அல்லது அதை ஒரு மிகையாக நாங்கள் சொல்ல முடியாது. எங்களினுடைய இந்த பெருமைக்கும் சிறப்புக்கும் மூலகர்த்தாவாக எங்களாக வாழுகின்ற இலக்கியங்களில் முதன்மை பெறுவது இந்த சங்க இலக்கியங்கள். இந்த வகையில் சங்க இலக்கியங்களாக நம்முள் விரிந்தே பறந்து மொழியின் அத்தனை பெருமைகளையும் நமக்கு காட்டுவனவற்றில் இந்த 8 தொகையும் 10 பாட்டு எனும் 11 மேற்கணக்கு நூல்கள் மிக மிக இன்றியமையாதவையாக எங்களோடு வாழுகின்றன. இந்த 11 கணக்குகளில் தான் நான் கூறுகின்ற என்னுடைய இந்த அகநானூறும் வரப்போகின்றது. அவற்றுள் நாங்கள் பார்த்தோமே ஆனால் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை என்பவற்றுக்கு அடுத்ததாக என்னுடைய அகநானூறு இங்கே வருகின்றது. இந்த தொகையில் அகநானூரை பற்றி மிகவும் எல்லோராலும் இந்த புறநானூறு அகநானூறு என்பது உண்மையில் மற்றவற்றை இந்த 8 தொகை நூல்களுள் அறிந்தவர்கள் குறைவாக இருக்கலாம். பலரால் உள்ளே சென்று நாங்கள் பார்க்காவிட்டால் இந்த புறநானூறு, வீரம் என்றால் புறநானூறு, இந்த வாழ்க்கை இல்லத்தினுடைய தலைவின் தலைவியை பற்றி கூறுவதென்றால் அகநானூறும் என்று நாங்கள் சிறு வயதில் இருந்தே கேள்வி ஞானமாக கேள்விப்பட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இன்று அந்த இலக்கியத்துக்குள் சென்று பார்க்கின்ற போது அந்த இலக்கியங்களும் சங்க காலத்து இலக்கியங்களும் எங்களுடைய வாழ்க்கை முறைகளும் பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கையோடு எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கின்றது என்று உண்மையில் பார்க்கலாம். ஏனெனில் அவ்வாறுதான் அந்த அங்கே காணப்படுகின்ற பாடல்கள், அந்த 400 பாடல்களும் ஒழுக்கத்தினையும் அந்த தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கை முறையினையும் மிக ஒரு உன்னதமாக காட்டி நிற்கின்றது அந்த 400 பாடல்கள். உண்மையில் அந்த என்ற சொல்லோடு முதல் தன்னுடைய அகநூல்களுக்குள் கொண்ட நூல்களின் பெயர்களுக்குள் தொடங்குகின்ற ஒரே ஒரு நூலாக இந்த அகநானூறு காணப்படுகின்றது. அந்த விதையில் அந்த பெயர் கூட ஒரு சிறப்பு அம்சமாக இந்த அகநானூற்றுக்கு பெயர் இடம் பெற்றிருக்கின்றது. இத்தகைய சிறப்பு பெருமையும் வாய்ந்த இந்த பொக்கிஷமான அகநானூறு பற்றி நான் உங்களுடன் ஒரு கடல் அளவான இந்த அதற்கு விளக்கம் கொடுப்ப கடல் அளவாக தனது எண்ணத்தை வைத்திருக்கின்றது. தன்னுடைய உள்
சக்தியினை உள்ளாட்சியினை கடல் அளவு வைத்திருக்கின்றது. நான் ஒரு சிறு துளிதான் அதில் பருகி இருக்கின்றேன். அந்த வகையில் அதனை மட்டும்தான் நான் என்னுடைய பார்வையில் இங்கே கூறுகின்றேன் என்பதனை உங்களுக்கு முதலில் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்த்தால் உண்மையில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த அகம் பெற்றிய 8 தொகை நூல்களில் சிறு கருத்துக்களை கொண்டு அற்புத நூலாக ஏன் அகநானூறு காணப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு பாடல்களை தொகுப்பித்தவர் இருவரும் அங்கே இருக்கின்றார்கள். இந்த பாடலுக்கு சில பாடல்களுக்கு இப்போது ராஜ சொல்லி இருந்தா அதில் அவர்களை காணவில்லை என்று சொல்லி தனது புறநானூற்றிலே, ஆனால் கொண்ட எனது அகநானூற்றிலே தொகுக்கப்பட்டவர் தொகுப்பித்தவர் எல்லோருமே அழகாக காணப்படுகின்றார்கள். உண்மையில் இந்த நூல் 13 சிற்றெல்லையையும் 31 பேரெல்லையையும் கொண்டு அழகான பாடல்களை தன்னகத்தை கொண்டு விளங்குகின்றது. பார்த்தோமையானால் இந்த அகநானூறினை 145 புலவர்களால் இந்த பாடல்களானது பாடப்பட்டு இருக்கின்றது. அப்ப 145 புலவர்கள் என்பது உண்மையில் ஒரு குறைந்த தொகை அல்ல, மிகவும் ஒரு கூடுதலான புலவர்களால் இந்த பாடல்களானது 400 பாடல்களும் பாடப்பட்டதாக காணப்படுகின்றது. இந்த நூலை நூலை தொகுத்தவர் திரை உப்பூரை குடிக்கலார் மகனார் உருத்திர சன்மர் என்பவர் தான் இந்த நூலை எங்களுக்கு தொகுத்தவராக காணப்படுகின்றார். தொகுப்பித்தவர் எங்கள் எல்லோருக்கும் இலகுவாக வருகின்ற பாண்டியன் உக்கிர பெருவழுதி என்பவர் தான் இந்த அகநானூற்றினை எங்களுக்காக தொகுப்பித்திருக்கின்றார். அவர் தொகுப்பித்த காரணத்தினாலேதான் இன்று வரை நாங்கள் அந்த அகநானூறு பாடல்களை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அங்கே மிகவும் உன்னதமான நிலை 2 இருக்கின்றது. கடவுள் பாட்டு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அந்த பாடலை கடவுள் வாத்தினை கூட கூறியது இந்த அகநானூறுக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாக பார்க்கின்றார்கள். மன்னர்கள், வள்ளல்கள், வரலாற்று செய்திகள், இயற்கை வண்டங்களை, உள்ளுரை, இறைச்சி முதலான செய்திகள் விரிவாக எடுத்து கூறுகின்ற ஒரு படலமாக இந்த அகநானூறு காணப்படுகின்றது. உண்மையில் அகப்பொருள் கூறுகின்ற நூல்களில் பல தமிழ்கள் இருந்தாலும் அகம் என்ற பெயரோடு நான் முதல் கூறியது போல் தொடங்குகின்ற ஒரே ஒரு நூலாக, மிக பெரும் இலக்கிய சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக காணப்படுவது இந்த அகநூலாகும். பின்குலத்திற்கு இலக்கியமாக திகழும் நூலே இந்த அகநானூறு என்று சொல்லுகின்றார்கள். சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் திணைகளை கொண்டு இங்கே பாடல் திணைகளை கொண்டு அவர்கள் அந்த பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். பாலை திணை, உண்மையில் பாலை திணை ஏன் பாலை திணை என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், அது பாலை வனம் என்று சொல்லுவார்கள். வறண்ட பிரதேசமாக இருக்கின்ற அந்த பகுதிக்கு 400 பாடல்களை அங்கே அவர்கள் பாலைத்திணைக்காக 200 பாடல்களை பாலைத்திணைக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக, ஏனென்றால் 4 பாடல்களில் விதமான பாடல்கள் பாலைத்திணையில் பாடப்பட்டு இருக்கிறது, அவை சார்ந்ததாக காணப்படுகின்றது. பற்றி தேர்தலை கூட நான் எனக்கு அந்த குடல் ஓலை என்று சொல்லுவது குடவோலை, அந்த ஓலைகளை போட்டு பார்த்து தேர்தல் செய்கின்ற ஒரு முறை கூட, தலைவர்களை தெரிவு செய்கின்ற முறை சங்க காலத்திலே காணப்பட்ட முறையினை இந்த அகநானூறு அழகாக காட்டி நிற்கின்றது. வடநாட்டு செய்திகள், நந்தர்கள் மற்றும் மொரியலார்களின் படையெடுப்பு கூட அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இதற்கு பல விதமான சிறப்பு பெயர்கள் கூட காணப்படுகின்றன. உண்மையில் ஒரு சிறப்பு பேர் ஒரு நூலுக்கு வர வேண்டுமே ஆனால் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அல்லது ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். நூலின் சிறப்பு பெயர்களாக நெடுந்தொகை, பெருந்தொகை, 400, அகப்பாட்டு என அங்கே பல பெயர்களை அது கொண்டு வருகின்றது. அவற்றோடு களிற்று யானை நிறை என்கின்ற 3 விதமாக இந்த அகப்பாடல்களை அகத்திணையில பிரித்திருக்கின்றார்கள். இந்த 400 பாடல்களையும் களிற்று யானை நிறை, மணியடை பவளம், நித்திலை கோவை
இதை மேலாலே நாங்கள் சொல்லுவோமே, ஆனாலும் ஏன் இதற்கு களிற்றினை யானை நிறை என்று வைத்தார்கள், மணியடை பவளம் என்று வைத்தார்கள், நித்திரை கோவை என்று வைத்தார்கள் என்று அங்கே போய் பார்த்தால் அங்கே அவர் கூறியிருக்கின்றார்கள். உள்சென்று பார்க்கின்ற போது ஆண் யானை வரிசையாக வருவது, களிற்றி யானை நிறை என்று வச்சிருக்கு. நிறை என்றால் ஒரு வரிசையை அங்கே அவர்கள் கூறுகின்றார்கள். ஆண் யானை வரிசை அந்த ஆண் யானையை போல கம்பீரமாக இருக்கின்ற அசைந்து செல்லுகின்ற பாடல்கள் காணப்படும். மிகவும் ஒரு நுட்பமான விடயத்தினை இந்த அகநானூறு இந்த களிற்று யானை நிறை என்கின்ற விடயத்துக்குள் 120 பாடல்களை இட்டு எங்களுக்கு இவ்வாறு ஒரு விதத்தினை சொல்லி இருக்கின்றது. போல் மணியடை பவளம் என்கின்ற பகுதிக்குள் 121வது பாடலில் இருந்து 300வது பாடல் வரை 180 பாடல்களை அது கொண்டிருக்கின்றது. ஏன் அது மணியடை பவளம் என்று சொல்லுகின்றது என்று சொல்லி சொன்னால், மாணிக்கத்தோடு தொடுக்கப்பட்ட பவளம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே மாணிக்கம் இருக்கின்றது, பவளம் இருக்கின்றது. மாணிக்கம் போன்ற சொற்களும் பவளம் போன்ற மொழியும் கலந்த பாடல்களாக மணியடை பவளம் என்ற வரிசையை அது பாடல்களை அங்கே எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கின்றது. மிக அற்புதமாக இருக்கின்றது. நித்திலங்கோவை அடுத்ததாக 3வதாக அவர்கள் நித்திலங்கோவை என்று சொல்லி இருக்கிறார். நித்திலங்கோவை என்று சொல்லி சொன்னால் அந்த சங்ககால அகநானூற்றிலை உட்சென்று பார்க்கின்ற போது அது முத்து மாலை என்று அங்கே காட்டப்பட்டு இருக்கின்றது. முத்து போன்ற ஒரே வகையான சொற்களால் அமைந்த பாடல்களை குறித்து தன்னகத்தே கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 3 விதமாக அந்த பாடல்கள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கின்றன. களிற்று யானை நிறை, மணியடை பவளம், நித்திலங்கோவை என்றும் அவை ஏன் அந்த பாடல்களுக்கு அவ்வளவு சுவையோடு அவை அங்கே 3ஆக வகுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த அகத்திணையில் இந்த அகநானூற்றில் பாடல்களின் வரிசை கூட திணைகளுக்கு ஏற்றவாறு, எங்க எல்லோருக்கும் தெரியும் 5 திணைகள் இருக்கின்றன. அந்த 5 திணைகளுக்கு ஏற்றவாறு இந்த பாடல்களை வகுத்திருக்கின்றார்கள். பாலை திணைக்குத்தான் நாங்கள் முதல் கூறியது போல் 200 பாடல்களை கொண்டு அது மிகவும் சிறப்பாக ஒற்றைப்பட 1, 3, 5, 7 என அந்த பாடல்கள் வருகின்ற விதத்தினை வைத்து அவற்றை பாலை திணைக்குள் அந்த பாடல்களை வரிசையிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் இரட்டைப்பட வருகின்ற 2, 8, 12 அப்படி வருகின்ற பாடல்களை குறிஞ்சி திணைக்குள் அவர்கள் வைத்து 80 பாடல்களை அங்கே காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் முல்லை திணைக்குள் 4, 14, 24 அந்த இறுக்கில் வருகின்ற எண்களை 4இல் முடிகின்ற போது அவற்றை அவர்கள் முல்லை திணைக்குள் வைத்து 40 பாடலாகவும் மிகுதியாக எஞ்சி இருக்கின்ற 40 பாடல்களை நெய்தல் நிலத்துக்குமாக அவர்கள் இந்த பாடல்களை வைத்திருக்கின்றார். அதே போல் மருத திணைக்கு கூட 40 பாடல்களை வைத்து 6, 16, 26 மிக அற்புதமாக கணக்கியலோடு கூடியதான ஒரு விதத்தினை எங்களுக்கு போட்டு காட்டி அழகாக இந்த சங்க இலக்கியத்தில் அகநானூறு என்கின்ற பெரும் ஒரு வாழ்க்கையினுடைய எப்படி சொல்வது, ஒரு வாழ்க்கையின் வரலாற்றினை எங்களுக்கு அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் உன்னதமான ஒரு படைப்பினை இந்த அகநானூறு எங்களுக்கு தந்திருக்கின்றது. அதே போல குறிஞ்சிமுல்லை மருதன் நெய்தல் பாலை என்னும் 5 நிலங்களில் மிகவும் வர்ணனை பொருந்திய வர்ணனை பொருத்தமுற அழகுற படிப்போர் மனங்களில் காணும் காட்சிகளாக படம் பிடித்து நீங்கள் அந்த பாட்டுகளை படித்து பார்த்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு அந்த காட்சி படலம் ஒன்றினை கொண்டு வந்து காட்டும். இந்த அகநானூற்றினுடைய சிறப்புகளில் அதுவும் ஒன்றாக காண மிக உன்னதமான நல்ல உபமான உவமேயங்களோடு உள்ளுரை பொருள்களும் ஆங்காங்கே விரவி வந்து இன்பத்தை ஊட்டுகின்றன என்று சொன்னால் உண்மையில் அது மிகையல்ல. ஒருவர் என்ன கொண்டிருந்தார்கள், மிக மரியாதை கொண்டிருந்தார்கள். இந்த சங்க இலக்கியத்தில் அகநானூற்று பாடலிலே அந்த பார்க்கின்ற போது மன்னர்கள் ஒருவர் மீது ஒருவர் மிகவும் மரியாதை உள்ளவர்களாகவும் மதிப்புள்ளவர்களாகவும் காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மன்னர்களுடைய பெயர்களை இப்படி சொல்லி இருக்கின்றார்கள்: நன்னன், பிட்டன், கண்ணன், மோரியார், காரி, காரி, அத்தியன தொடர்ந்து கொண்டு போகின்றது. இவ்வாறான இவர்களை பற்றியதான பாடல்கள் அங்கே பாடப்பட்டு இருக்கின்றன.
இவ்வாறு உண்மையில் இதனுடைய ஒரு பொதுவான பார்த்தோமி என்றால் ஒரு அகநானூறு ஆனது வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தோடு ஒருவர் வாழுகின்ற வாழ்க்கையினையும் எவ்வாறு அன்று தொட்டு இன்று வரை அது கடத்தப்பட்டு வந்திருக்கின்றது என்பதை மிக சிறப்பாக கூறி நிற்கின்றது. இங்கே பார்த்த பாடல்களில் எனக்கு மிகவும் கவர்ந்தது அன்று தொட்டு இன்று வரை எங்களோடு சேர்ந்து வருகின்ற முறையாக தமிழர் திருமண முறை ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. 2 இடங்களில் காட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று 86வது பாடலிலே காட்டப்பட்ட அதே விடயத்தை தான் 136வது அகநானூறு பாடலிலேயும் அவர்கள் எங்களுக்கு காட்டி நிற்கின்றார்கள். பாடல்களை நாங்கள் பார்த்தோமே ஆனால் அந்த பாடல் மிகவும் எல்லோருக்கும் பிடித்ததான, நான் ஒரு வரியை உங்களுக்கு சொல்லி விடுகின்றேன். அந்த பாட்டை முடிக்கின்ற போது அது 30-31 வரிகளை கொண்ட பாடலாக அந்த பாடல் காணப்படுகின்றது. ஒரு திருமணத்தை முழுமையாக எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. நாங்கள் இப்போது கூட பெண் பார்ப்பதில் இருந்து அவர்களை திருமணம் செய்து மறு வீட்டுக்கு அனுப்புவது என்று சொல்லுவார்கள். அனுப்பும் வரையிலான அத்தனை காரியங்களும் அங்கே இருந்துதான் இங்கே காவப்பட்டு வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த பாடலை பார்த்தீர்களே ஆனால் உளுந்து தலை பெய்து ஒழுகும் களிமிதலை பெருஞ்சோற்று அமலை நிற்ப நிறைகால் என்று தொடங்குகின்றது. இந்த பாடலை நாங்கள் பார்த்தால் அங்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னார். உண்மையில் மிகவும் அழகாக ஒரு திருமண முறையினை எங்களுக்கு இந்த பாட்டு காட்டி நிற்கின்றது. அந்த முறையில் பார்த்தால் அது என்னென்னா, வாயிலில் மறுத்த தூளிக்கு தலைவன் கூறுகின்றதான ஒரு அழகிய பாடல் தான் அது. உளுந்து தலை பெய்த கொழுங்களி மிதிலை பெருஞ்சோற்று அமலை நிற்ப நிறைகால் என்று அந்த பாடல் தொடங்கி முடிவுக்கு அது 31 அடிகளை கொண்டதாக அந்த பாடல் வரிகள் வருகின்றது. பார்த்தால் திருமண விருந்து நடைபெறுகின்றது. ஒரு திருமண நிகழ்வு நடைக்கைகள் என்னென்ன நடக்கும் என்பதனை மிக அழகாக மணமக்கள் அழைப்பு காணப்படுகின்றது. வாழ்த்துகின்ற வாழ்த்து முறை காணப்படுகின்றது. தனியறை பூதல் காணப்படுகின்றது. இருவரையும் மதித்தல் மகிழ்தல் என்கின்ற 2 காரியங்கள் அங்கே காணப்படுகின்றன. இவ்வாறு அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் அந்த பெண்ணை அழைக்கின்ற முறை, அந்த விளக்கு பெண்கள் போய் விளக்கு வைக்கின்ற முறை அது அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. மனையில் விளக்கு ஏற்றி வைக்கின்றது. நட்டு பந்தல் காலிட்டு பந்தல் போடுகின்ற முறை பாடலே காணப்படுகின்றது. உளுந்து வடை என்று தொடங்கி இருக்கின்றது. உண்மையில் எங்களினுடைய அந்த விருந்துபசாரத்திலே அந்த திருமண வைபவத்தினுடைய சாப்பாட்டிலே நிச்சயமாக வடையும் பாயாசம் என்கின்ற அந்த 2 உணவுகள் இன்று வரை பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த வாழ்க்கை முறை, இந்த நடைமுறை, இந்த நிகழ்வு ஆனது, திருமண முறையானது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே போல தாலி கூட எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் அங்கே. அந்த அளவு முறைகளும் இந்த அகநானூற்றினுடைய வழித்தோன்றலாகவே இன்றும் எங்களுக்கு நடந்த திருமணங்கள் கூட எந்த விதமான மாற்றமும் இன்றி அகநானூற்றை ஒற்றியதாக நடைபெற்றிருக்கின்றது. எனக்கு மிகவும் உன்னதமான ஒரு பாடலாக, ஒரு காட்சி படலமாக, ஒருவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதனை அடியொற்றியதாக இந்த அகநானூற்று பாடல் எங்களுக்கு தந்திருக்கின்றது. இந்த அகநானூற்றினை சுவைக்கின்ற அத்தனை பேரும் இங்கே மிக முக்கியமாக தலைவியினுடைய ஒற்றுமையும் அவர்களுடைய ஒழுக்கமும், அவர்களுடைய அறம் பொருள் இன்பம் வீடு என்பவற்றில் அந்த ஒழுக்க முறை மிகவும் சிறப்பாக உன்னதமாக கூறப்படுகின்றது. ஒருவரை ஒருவர் பிரிந்தாலும் அவர்களையே இறுக்கி தவித்து அவர்களுக்கு வாழ்கின்ற ஒரு அற்புத வாழ்க்கையினை நாமும் இன்று கூட வாழ்ந்து வருகின்றோம். ஏனெனில் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டினை பிரிந்து ஏதோ ஒரு முறைக்காக என்ன காரணமாக இருக்கலாம், காரணங்களவாக இருக்கலாம், வேறு வேறு காரணங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. எங்களினுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். அதே போல இந்த தலைவிகளுக்கு இடையிலும் தலைவர் பொருளீட்ட செல்கின்ற போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்
பிரிந்து சென்றால் அந்த தலைவி படுகின்ற துன்பத்தினையும் அவர் படுகின்ற வேதனைகளையும் அவர் எதிர்பார்த்திருக்கின்ற வாழ்க்கையினையும் எங்களுக்கு படம் போட்டு புடமிட்டு காட்டுகின்ற ஒரு அற்புத நூலாக இந்த அகநானூறு காணப்படுகின்றது. எனவே அழகிய சந்தர்ப்பமாக எங்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டியதாக இந்த அகநானூறு சங்க இலக்கியங்களில் உழைக்கின்றது. இதுவும் ஒரு உண்மையில் ஒரு முத்தாக மாலையாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அக பொருளோடு கூடி நிற்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே அழகிய 8 தொகைக்குள் வருகின்ற இந்த அகநூறானது தமிழனுடைய வாழ்வியலில் மிக மிக ஒரு உன்னத இடத்தினை பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்தே இந்த வாழ்க்கையானது இன்று வரை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூறி அழகிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அம்மா. நன்றி, வணக்கம். மிக்க 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 நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் ஒரு மாறி பொழிந்தது போல் அகநானூற்றை அப்படியே பொழிந்து விட்டு சென்றிருக்கின்றீர்கள். அகநானூற்றினுடைய அத்தனை வழக்கங்களையும் அந்த படிமுறைகளையும் மிக அழகாக சுட்டியிருந்தீர்கள். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இத்தனை அடிகள் இருக்கின்றது என்று கூறியது மாத்திரமல்லாமல் ஒரு திருமண நிகழ்வுக்கு எங்கள் அனைவரையுமே அழைத்து சென்று விட்டீர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு பாடலை எடுத்து அந்த திருமண வாழ்க்கை முறை அன்று மாத்திரமில்லை இன்று மாத்திரமில்லை அன்றும் நாங்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறோம் என்ற அந்த அழகிய கூற்றை ஒப்பிட்டு காட்டி எங்களுடைய புலம்பெயர்ந்தாலும் நாங்கள் அந்த பண்பாடுகள் மாறாம இருக்கின்றோம் என்றதையும் நீங்கள் சுட்டிக்காட்டி மிக அழகாக அருமையாக உங்களுடைய அகநானூற்று கருத்துக்களை மிக மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நயமாகவும் சென்றீர்களாமா. உண்மைதான். அது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் அந்த எண்களின் அடிப்படையிலே நாங்கள் அவற்றையெல்லாம் பிரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே அதற்குரிய வேறு வேறு பெயர்கள் எல்லாவற்றையும் சுட்டியிருந்தீர்கள். உண்மையிலேயே இந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் 8 தொகையை நாங்கள் எடுத்து நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த அழகான சந்தர்ப்பத்தில் அருமையாக அத்தனை பேரும் தங்களுக்குரிய அந்த பாகங்களை மிக அழகாக இங்கு தந்திருந்தார்கள். அந்த வகையிலே இன்று எங்களுக்கு இந்த அழகான புறநானூற்றினை மிக அழகாகவும் நயமாகவும் தந்தார் ராஜினி முருகமூர்த்தி ஆசிரியர் அவர்கள். அவரோடு எங்களுக்கு இணைந்து அடுத்தவராக அகநானூற்றினை மிக அழகாக அற்புதமாக சுகுணா சுதாகர் ஆசிரியர் அவர்கள் தந்திருந்தார். உண்மையிலேயே மிக வியப்பாக இருக்கின்றது. நாங்கள் தொட்டுத்தான் பார்த்திருக்கின்றோம், உள்ளுக்குள் புகுந்து பார்க்கவில்லை இவ்வளவு காலம். ஏதோ தேவைக்கு மட்டும் தட்டி பார்த்து விட்டு அவற்றை அப்படியே விட்டு சென்றார். நாங்கள் இன்று அவற்றை ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு எழுத்தாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவை எங்களுக்கு எவற்றை கூறுகின்றது என்றால் உண்மையிலேயே எங்களுடைய மொழிகளினுடைய செம்மை, எங்களுடைய பழைய எங்களுடைய சந்ததியினுடைய அதாவது முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் செம்மையாக இருந்தது, அக வாழ்க்கையாக இருந்தது, புற வாழ்க்கையாக இருந்தது. இந்த அகமும் புறம் இணைந்த வாழ்க்கையை நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அக வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு இல்லற வாழ்க்கையிலே எத்தனை இடர்பாடுகளை இன்று நாங்கள் சந்திக்கின்றோமோ அதே போன்று சங்க காலத்திலும் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த நாங்கள் நானூற்றை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் நாங்கள் எங்களை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் என்பதை நான் இந்நேரத்திலே கூறுகின்றேன். உண்மைதான். ஏனென்றால் பல சிக்கல்களுக்கு நாங்கள் அக வாழ்க்கையில் ஈடுபடும் போது இதே சிக்கல்கள் அன்றும் இருந்திருக்கின்றது. ஆனால் அன்று அவர்கள் கையாண்ட பக்குவம் மிகவும் அருமையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இது ஒரு கண்ணாடியாக எடுத்து அவற்றை நாங்கள் எங்களுக்குள்ளும் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகாக இன்னும் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு எங்களுடைய வாழ்க்கையோடு இயைந்த ஒரு கருத்தாகவும் கூறிக்கொண்டு அற்புதமான ஒரு தருணம். 8 தொகையும் ஏந்திழையர் பார்வையும் இன்று 3வது மலர் விரிந்துள்ளது. அந்த வகையிலே எங்களுக்கு நல்ல திணையாக நற்றிணையாக முதலில் தந்தவர்கள் திருமகள் ஸ்ரீபத்மநாதன் ஆசிரியர் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறுகின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு விரிந்தது குறுந்தொகை வனஜா உதயகுமார் ஆசிரியர் அவர்கள். உண்மையிலேயே எல்லோருமே ஒவ்வொரு படியாக மிகவும் அழகாக விரித்திருந்தார்கள். அடுத்ததாக மலர்ந்த மலர் 500 கார்த்திகா கபிலன் தாயகத்தில் இருந்து இணைந்த ஆசிரியர். இந்த முதலாவதாக 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 24ஆம் ஆண்டு நாங்கள் இதை 8 தொகையிலே ஆரம்பித்தோம். மிக அழகாக அந்த 3 இதழும் விரிந்து தொடர்ச்சியாக 10 எங்களுடைய ஆதித்ய பரானந்தன் ஆசிரியர் அவர்கள் அழகாக அந்த 10 அழகாக கூறியிருந்த அவரை தொடர்ந்து பூங்கோதை ஸ்ரீகரன் ஆசிரியர் அவர்கள் பரிபாடலை மிக அழகாக தன்னுடைய பாணியிலே காட்டியிருந்தார். அவரை தொடர்ந்து கலித்தொகை ராதிகமலநாதையாக நான் எனது பாணியிலே அதனை கூறியிருந்தேன். இன்று
மிக அழகாக அகநானூற்றையும் புறநானூற்றையும், இது வாழ்க்கையினுடைய 2 பக்கங்கள். இந்த 2 பக்கங்களை மிக அழகாக தந்தவர்கள் ராஜினி முருகமூர்த்தி ஆசிரியர் அவர்களும் சுகுணா சுதாகரன் ஆசிரியர் அவர்களும். உண்மையிலேயே எதை எதை எடுப்பது அத்தனையும் ஒரு முத்துக்களாகத்தான் இருக்கிறது. இங்க குறிப்பிட்டது போல மணியடை பவளமாகவும் நித்தில கூவையாகவும் களித்து யாழையாகவும் அத்தனை 8 தொகை நூல்களும் விழுந்தது எங்களாலே காண முடிகின்றது. அந்த வகையிலே இந்த 8 தொகை நூல்களை இவ்வளவு சிறப்பாக நாங்கள் உள்வாங்கி அவற்றை இங்கு சமர்ப்பித்த அத்தனை ஆளுமைகளுக்கும் இலக்கிய ஆளுமைகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம், வாழ்த்துக்களை கூறுகின்றோம். உண்மையிலே அருமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த எங்களுடைய இலக்கிய பரப்புக்குள் எங்களோடு இணைந்த திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களை இந்த இறுதி நாங்கள் இந்த 8 தொகையை நிறைவு செய்கின்ற வேளையிலே ஓரிரு வார்த்தைகள் கூறுவாறு அன்போடு அழைக்கின்றோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜாதமுறை ஜாவரம் கேள்வி மிக அழகாக இந்த நிறைவுக்கு வந்திருக்கிறது. எங்கள் 8 தொகையும் ஏந்தலியர் பார்வையும் உண்மையில் மிக பெருமிதமாக இருக்கிறது. அத்தனை ஆளுமைகளும் தங்களுடைய வாய்மொழி மூலம் தாங்கள் உள்வாங்கி கொண்ட கருத்துக்களை மிக அழகாக மற்றவர்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உண்மையில் அந்த பாடல்களை இன்னும் கூற மாட்டார்களா, அதனுடைய சுவையை இன்னும் கொஞ்சம் விரிக்க மாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனாலும் கூட நேர கட்டுப்பாடு மிக 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 அழகாக கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அவாவாக இருக்கிறது. அந்த நேரம் நாங்கள் இந்த இவ்வளவு நேரத்துக்குள் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஒரு விதிமுறை. உண்மையில் நாங்கள் இந்த மேற்கடக்கு நூல்களை நிறைவு செய்த இந்த நேரம் இனி அடுத்தபடியாக எங்களுடைய பிரதம ஆலோசகரின் பேரில் அவருடைய ஆலோசனையின் பேர் நாங்கள் நீட்டிக்கொண்டே போவோம் எங்களுடைய இலக்கிய ஆளுமையான பக்கத்தில். இந்த இடத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த அத்தனை பேருக்கும் எங்களோடு நாம இணைந்து நிற்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் உண்மையில பெண் ஆளுமைகள் அத்தனை பேரும் அவ்வாறு குடும்ப சுமையை ஒரு பக்கம் தூக்கி வைத்துவிட்டு இந்த இலக்கிய பிறப்புகளுக்குள் நாங்கள் விரிந்த போது எங்களுடைய மனங்களும் விரிந்து பறந்து செல்வதனை நாங்கள் உணர்கிறோம். அவ்வாறு எங்களுக்கு ஒரு இயல்பான ஊக்கமாகவும் தன்னூக்கமாகவும் எங்களோடு நாங்களாக நின்று எங்களை ஊக்குவிக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். உண்மையில் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் இதனை செய்ய முடியாது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருப்பதை உண்மையில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்களாக உணர்ந்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. எங்களுடன் கைகோர்த்து இந்த இலக்கிய பிறப்பினை அழகாக நாங்கள் கைகோர்த்து செல்லுகின்ற இந்த வேளையிலே இங்கு ஆதித்த பேரானந்தன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓரிரு வார்த்தைகளை ஏனென்றால் நாங்கள் இன்று 14 மேற்கணக்கு நூல்களினுடைய நிறைவு நாளாக இருக்கின்றது. இருக்கிறவர்கள் உங்களுடைய ஓரிரு வார்த்தைகளை கூறினால் நாங்கள் மிகவும் அகம் மகிழ்வோம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த மிக மிக அற்புதமான நிகழ்விற்கு எங்களுக்கு தளம் தந்து எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி வளப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு அக்காட்சி திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். அத்தோடு எமக்கெல்லாம் ஆலோசகராய் எம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணி ரதிகமலநாதன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இதற்கெல்லாம் தலை நிறுவனத்தின் துணை நிறுவனராக என் அன்பு தோழியாக என்னை கரம் பிடித்து அழைத்து செல்லும் அன்பு தோழி சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்நிகழ்வில் என்னோடு பயணித்த அனைத்து என் அன்பு தோழிகள் வனஜா அக்கா, கார்த்திகா, கபிலன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி இந்த அற்புதமான நிகழ்வு 8 தொகையும் ஏந்தலியர் பார்வையும் என்ற நிகழ்வு மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் நிறைந்த மன நிறைவோடு மிக அழகாக அனைத்து நூல்களையும் தொட்டு காட்டி சென்றிருக்கின்றோம். இதனை வைத்து கொண்டு அறிய விரும்புபவர்கள் மேன்மேலும் ஆய்வு செய்ய இந்த நிகழ்வு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நினைக்கின்றேன். இப்படியான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான உங்களுடைய கருத்துக்கு மிக்க தலைப்பணிந்து நன்றியம்மா. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கின்ற வனஜா உதயகுமார் வாருங்கள் ஆசிரியரே. உங்களுடைய கருத்தையும் ஓரிரு கருத்தை தந்தால் நாங்கள் மகிழ்வுறுவோம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம்.
எமது அழகான மலர் என்று மலர்ந்து பூத்து இருக்கிறது. 8 தொகையாக 8 தொகை தொகை நூல் தொகை மலர்களாக மலர்ந்து ஒரு மாலையாக வந்துள்ளது. மிகவும் சந்தோஷமாக முடிந்திருக்கிறது. இதே போல மத்திய ஒரு இலக்கிய பார்வையில நாங்கள் ஏதோ ஒரு ஒன்றை எடுத்து தொடர வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் முன்வைத்து இதுல பயணித்த அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும். சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து உழைத்தார்கள். இன்றைக்கு அகநானூறு புறநானூறு முக்கியமான விஷயங்களை எடுத்து அழகாக கூறியது பெருமைக்குண்மையாக கேட்டுக்கொண்டிருக்க நன்றாக இருந்தது. எல்லோரும் நன்றாக செய்து முடித்தோம். தலைமைக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் அவர்களோடு சேர்ந்து இணைத்த அனைவருக்கும் ஆதி ரத்னாதிஜை உண்மையா ஒழுங்கு செய்யற நிலையத்துக்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வேன். நன்றி. மிக்க மிக்க நன்றியம்மா. மகிழ்ச்சி. உங்கள் அனைவனுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய நன்றிகளும் எங்களுக்கு எப்போதும் எங்களை உற்சாகமாக ஊட்டமாக அங்கு அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தி செல்லும். உண்மையிலேயே இந்த சங்க இலக்கியத்தினுடைய 17 மேற்கணக்கு நூல்கள் 18 இப்போது கொத்தாக எங்கள் கையுக்குள் வந்து அப்படியே எல்லோருடைய மனங்களிலும் மலர்களாக அப்படி கொத்தாக அனைவரிடம் இருக்கின்றது. அது ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. புனிதா இருக்கிறார். புனிதா மன்னிக்க வேண்டும். புனிதா இருக்கின்றீர்களாமா? இருக்கிறார். நன்றி அம்மா. அட்மிட் பண்ணுங்கம்மா. புனிதா எப்போதும் எங்களுடைய பார்வையாளராக வந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. வாருங்கள் ஆசிரியர் புனிதா, வாருங்கள். வணக்கம் திருமாலம்மா. வணக்கம் 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 அம்மா. ஆரம்பம் தொடக்கம் பார்வையாளராக இல்ல, நான் கொஞ்சம் தாமதமா தான் வந்து நான் சூனா சகோதரி ஆரம்பிக்கும் போது வந்து நான் நிறைவேண்டு இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவேண்டு எல்லாரும் கூற கேள்விப்பட்டேன். அம்மா நல்ல நிகழ்ச்சி. நீங்க என்ன சொல்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து இப்ப அகநானூறு சூனா சகோதரி பேசும்போதுதான் வந்து நான் அவ வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து எவ்வாறு எங்களோட வாழ்க்கை முறையை கொண்டு போனவங்க அதை பின்பற்றித்தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். இன்னும் எங்கட வாழ்க்கை நடைமுறை இன்னும் அதை பற்றி இருக்குதுன்னு சொல்லி திருமண விடயத்துல அவ சில நிகழ்ச்சிகளை கூறி அதை அழகாக எங்களுக்கு எடுத்து கூறியிருந்தவ. சொன்ன மாதிரி என்ன சொல்றது வந்து ஒரு சங்ககால இலக்கியம் வந்து தமிழர்களோட வாழ்க்கையோடையும் அகநாறு வாழ்க்கை புறநானூறு வீரம் என்று எங்களோட தமிழர்கள வாழ்க்கைய எல்லோருக்கும் ஒரு எடுத்து கூறுகின்றது. அதை வந்து நீங்க திரும்ப எடுத்து மீளாய்வு செய்து நாங்க பார்வையாளர் வந்தா கூட எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு நல்ல நிகழ்வாக இருக்கிறது. நான் வந்து இணைகிறதுக்கு தயக்கமா இருந்தது. வேலை முடிச்சிட்டு வந்து சரியான டயர்டா இருந்தது. அப்படி இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரமாவது வந்து இணையணும் என்று இணைஞ்சனா. ஆனா நல்ல விஷயங்களை கேட்டேன் இணைஞ்சதால. நன்றி டீச்சர். நிகழ்ச்சி நல்லா போகுது. ஆனா இதுல பேசுற திறமை எனக்கு இல்ல, ஆனா கேட்கிற திறமை இருக்குன்னு தெரியும். கேட்டு பார்வையாலே இருந்து கொண்டிருக்கிறேன் டீச்சர். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அப்பப்ப வந்து கூட இதுல நிகழ்ச்சிகள்ல கேட்டுக்கொண்டிருப்பேன். நல்ல நிகழ்ச்சி டீச்சர். எல்லாரும் நன்றா செய்தவங்க. நல்ல நிகழ்ச்சி. மிக்க மிக்க நன்றி அம்மா. மகிழ்ச்சி புனித ஆசிரியர்களே. நிச்சயமாக நீங்கள் பார்வையாளர்களாக இல்லை, எங்களுடன் பங்காக நீங்களும் கைகோர்த்து வரலாம். நிச்சயமாக அடுத்த இலக்கியத்தை நாங்கள் தொடும்போது உங்களையும் நாங்கள் எங்கள் கைகளில் கோர்த்து கொண்டு நடை பயிலுவோம் என்று கூறிக்கொள்ளுகிறோம். நிச்சயமாக உங்களால் முடியும். எங்களால் முடியாது என்று எதுவுமே இல்லை அம்மா. நிச்சயமாக முடியும். அந்த வகையிலே நாங்கள் இன்று 8 தொகை நூல்களினுடைய விரிவுகளை மிக அழகாக விரித்து இன்று மலர்ந்துள்ள இந்த அழகிய வேளையிலே கைகோர்த்திருந்த அத்தனை எங்களுடைய ஆசிரியர்கள், எல்லோருமே ஆசிரியர்கள் தான். அதுவும் ஒரு பெருமையாகத்தான் இருக்கிறது. அதுவும் எங்களுடைய ஈழ மண்ணினுடைய மகளிராக ஏந்தலியர்களாக இருந்து இதனை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம். அந்த வகையிலே பங்கேற்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் இந்நேரத்திலே நன்றியை கூறி இந்த தளத்தை நிவேதா இப்பொழுது நினைந்திருக்கிறார். இந்த நிகழ்வை பார்க்காவிட்டாலும் இதற்கு முன்னர் உள்ள வெட்டுத்தொகை 10 பாடல்களில் அவர்கள் இணைந்து கொண்டவர். ஒரு கருத்தினை அவரிடம் அறிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அருங்களம்மா நிஷேதான், நீங்கள் எங்களுடைய சங்க இலக்கியம் 17 மேற்கணக்கு நூல்களில் எங்களுடன் இணைந்து பயணித்தவர். இப்போது அவருடைய இந்த நாங்களுடைய 8 தொகை எடுக்கும்போது அவருடைய நேரம் எங்களுடைய இணைய முடியாத காரணத்தினால் அவர் இதற்குள் வரவில்லை. ஆனாலும் அவர் எங்களுடன் தொடர்ந்தும் எங்களுடன் பயணிப்பார். வாருங்களம்மா, உங்களுடைய கருத்தினை எங்களுக்கு தாருங்கள். வணக்கம்.
காணொலியை நேரடியாக பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் நான் கடந்த வாரங்களுக்கான நிகழ்வினை யூடியூப் தளத்தில் பார்த்து மகிழ்ந்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. எல்லோரதும் வாதங்களும் கருத்துரைகளும். இதனையும் நான் கண்டுகளிக்க மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா நிவேதா. தொடர்ந்து எங்களுடன் நீங்கள் பயணிங்களம்மா. நாங்கள் அடுத்த இலக்கியத்தை தொடும்போது உங்களையும் கைகோர்த்து செல்வோம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே உண்மையிலேயே நாங்கள் 11 மேற்கணக்கு நூல்களை அழகாக நாங்கள் கோர்த்து கட்டி இப்போது ஒரு கொத்தாக வைத்திருக்கின்றோம். அது மனம் பரப்பி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த கொத்துக்களில் இருக்கின்ற அத்தனை சொத்துக்களாகிய எங்களுடைய ஏந்தலியர்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே அன்பான நன்றியினையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்தனை ஒரு தளத்தை தந்து எங்களை அழகாக நகர்த்தி சென்ற எங்களுடைய திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் ஆசிரியர் அவர்களையும் இந்நேரத்திலே நாங்கள் நன்றியுடன் கூறுகின்றோம். ஏனென்றால் இப்படி ஒன்றை செய்வோம் என்று கேட்ட உடனேயே இல்லை, என்னுடைய தளம் இருக்கிறது, வாருங்கள் நாங்கள் அதை செய்வோம் என்று கைகோத்திருந்தவர்கள். அவருடன் இணைந்து சூலா சுதாகரன் ஆசிரியர் அவர்கள், அவரும் அப்படித்தான். நாங்கள் கேட்ட உடனே நாங்கள் இந்த இலக்கியத்தில் போவோம் என்று சொல்லி தனது நண்பர்கள் எல்லாரையும், தான் மட்டுமல்ல தனது நண்பர்கள் அனைவரையும் இழுத்துக் கொண்டு வந்து இதற்குள் இணைத்த அந்த கொத்துக்குள் அனைவரையும் சேர்த்து விட்டிருக்கிற அந்த வகையிலே அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சங்க இலக்கியம் 11 மேற்கணக்கு நூல் கொத்துக்களுள் எல்லோரும் இணைந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய தளத்தினை அழகாக எங்களுக்கு தொழில்நுட்பத்திலே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஆதி தர்பரானந்தன் அவர்கள் எப்போது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனுக்குடன் அந்த அட்டைப்படங்களையும் அழகாக எங்களுடைய இப்போது இணையத்தையும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஆதி தர்பரானந்தன் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்நேரத்திலே அனைவர் சார்பாக உங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு அருமையான தளம், அழகான நிகழ்வு. இந்த நிகழ்விலே பங்கேற்ற அத்தனை பேர்களுக்கும் இதனை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே இருகரம் கூப்பி அனைவர் சார்பாகவும் நன்றியை கூறி எங்களுடைய 8 தொகையும் ஏந்திழையர் பார்வையும் என்று நிறைவுக்கு வந்துள்ள அந்த அழகான கொத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.